ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்டி வைண்டப் இன் பிஐடி சிஸ்டம். ஓகேவா? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி லோ பாஸ் ஃபில்டர் பற்றி பார்த்துருந்தோம். எதுக்கு லோ பாஸ் ஃபில்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அது டீடம் எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ஆன்டி வைண்டப்பும் அது மாதிரி தான். ஆன்டி வைண்டப்புன்றது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் டேர்ம், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஆன்டி வைண்டப் வந்து ஐட்டம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஐ மீன் ஐட்டம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறத நம்ம ஆன்டி வைண்டப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலி ஆன்டி வைண்டப் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிஸ்டம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஒரு பிஐடி கண்ட்ரோலர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போது என்னென்னா, அந்த சிஸ்டம் வந்து ஒரு எரர், ரொம்ப பெரிய இருக்குது. ஸோ அந்த எரரை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது, அந்த பிடம் வந்து 50 வோல்டேஜ் வந்து டிமாண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ டிமாண்ட் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி ஆனால் அந்த சிஸ்டமோட 24 வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ண முடியும். ஓகே, பட் 50 வோல்டேஜ் அதனால் டிமாண்ட் பண்ணலாம், ஏன்னா அது ஒரு பிடி சிஸ்டம். அதுக்கு வந்து ரியல் வேர்ல்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ மேபி நான் அன்டில் அண்ட் அன்லெஸ் வி செட் த லிமிட்ஸ். ஸோ அதை ஒரு லிமிட் செட் பண்ணுற மாதிரி நம்ம ஆன்டி வைண்டப் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 24 வோல்டேஜ் வந்து அந்த சிஸ்டமால் சப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து திடீர்னு அந்த சிஸ்டம் வந்து 50 வோல்டேஜ் டிமாண்ட் பண்ணுறது ஷூட் அப் ஆகும். ஓகேங்களா? ஷூட் அப் ஆகி என்ன ஆகும், 24 வோல்டேஜ் வரைக்கும் தான் சப்ளை பண்ண முடியும். அதுக்கு வேணால் அந்த வோல்டேஜ் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஏன்னா அது வரைக்கும் தான் சப்ளை இருக்குது. ஸோ அந்த இடத்துல சேச்சுரேட் ஆகிடும். 24 வோல்டேஜ்லேயே சேச்சுரேட் ஆகி நிற்கும். எது வரைக்கும்னா, அந்த 24 வோல்டேஜ் கீழே இருந்து அந்த டிமாண்ட், அந்த சிஸ்டம் வந்து 24 வோல்டேஜ் கீழே டிமாண்ட் பண்ணுற வரைக்கும் அதே இடத்துல ஹோல்ட் ஆன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு இது நார்மலாக தெரியுது. பட் ஆக்சுவலி பிஐடி சிஸ்டமில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, பிஐடியில் ஐ தானே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரரை டீல் பண்ணுறது. ஸ்டேட் எரர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 50 வோல்டேஜ் டிமாண்ட் பண்ண இடத்துல 24 வோல்டேஜ் தான் சப்ளை ஆகுதுன்னா, இது என்னது, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ என்ன ஆகுனா, இந்த எரர் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, ஐட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். கே டைம் அதிகமாகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்து 24 வோல்டேஜுக்கு கீழே டிமாண்ட் பண்ணும்போதும் அந்த ஐட்டம் வில் பி சோ பிக் தட் இந்த சிஸ்டம் வந்து அது ஸ்டேபிளாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா ஐட்டம் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட சிஸ்டம் ஈக்குவேஷன் தான் தெரியும்ல நம்மளுக்கு, kp into e plus kd into ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஐட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க நம்மளுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், அந்த ஐட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க ஆக்சுவலி என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த 24 வோல்டேஜ் கீழே வந்ததுக்கப்புறமாவும் இந்த ஐட்டம் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஓகேவா? இப்போ வந்து அந்த சிஸ்டம் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 வோல்டேஜ் தான் டிமாண்ட் பண்ணுதுன்னு வைங்க. 5 வோல்டேஜ் வந்தாலுமே பட் என்ன ஆகும், இந்த ஐட்டம் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வோல்டேஜ் அந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்குன்னு வைங்களேன் ஓவர் த டைம். அப்போ வந்து இந்த சிஸ்டம்க்கு வந்து 5 வோல்டேஜ் தேவைப்பட்டாலும் ஐட்டம் என்ன இருக்குது, நம்மளுக்கு 12 வோல்டேஜ் இருக்குது. ஸோ வந்து என்ன ஆகும், அந்த சிஸ்டம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகி கிராஷ் ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆன்டி வைண்டப். ஆன்டி வைண்டப்பில் வந்து கிளாம்பிங் அண்ட் டீ கிளாம்பிங் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன விஷயம்னா, அந்த சிஸ்டம் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேச்சுரேட் இந்த சென்ஸ் அதனால் சப்ளை பண்ண முடிஞ்ச பவரோ ஆர் சம்திங் அது வந்து அட்டைன் பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து கிளாம்பிங் ஆயிரும். கிளாம்பிங் இந்த சென்ஸ் அந்த சிஸ்டம் வந்து அதோட லாக் ஆயிரும், ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ணிடும் அந்த சிஸ்டத்துலேருந்து. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நம்மளால் அவ்வளோதான் சப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரரை அக்குமுலேட் ஆகி ஐட்டமில் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கடைசியில் எரர் வரும்ன்றதுக்காக அந்த இடத்துல ஐட்டம் வந்து கிளாம்ப் பண்ணிடுவோம். ஸோ வந்து அந்த இடத்துல என்ன ஆகும், ஐட்டம் வந்து ஒர்க் ஆகாது கிளாம்பிங் பண்ணதுக்கப்புறம். அப்படியே அந்த சிஸ்டம் வந்து 24 வோல்டேஜ் கீழே டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஐட்டம் வந்து நம்ம டீக்ளாம்ப் பண்ணி விட்டுருவோம். டீக்ளாம்ப் இந்த சென்ஸ் அப்போ வந்து ஐட்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெடி ஸ்டேட் எரர்லாம் அதை காம்பன்சேட் பண்ணிக்கும். ஓகேவா? இதுதான் ஆன்டி வைண்டப்போட ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஹோப் யூ guys have understood this. Okay, and this is my explanation of anti-wind up. Thank you guys.